தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கு இரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 17ஆம் வாரம் ஜூலை 30ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இந்த நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முந்தானத்தை நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த நற்செய்தியோட தொடர்ச்சியாக வருகிறது. அப்போ அவர் ஓமையாக சொல்லியிருப்பார். இதில் அந்த ஓமையோட தொடர்ச்சி இருந்தாலும் அந்த ஓமையை லைட்டாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு கோதுமை தோட்டங்கள் இருக்குது. தோட்டத்தில் நடுவில் நிறைய களைச்செடிகள்லாம் முளைச்சிருக்குது. எப்படி அது முளைச்சிச்சின்னா, எதிரி பகைவன் என்ன பண்ணிட்டான், நைட்டோ யாருக்கும் தெரியாமல் களைச்செடிகளை விதைச்சிட்டு போயிட்டான். அப்புறமேட்டு பார்த்தா இதுவும் முளைச்சிருக்கு, அதுவும் முளைச்சிருக்கு. அதாவது நல்ல வயலும் முளைச்சிருக்கு, நல்ல கதிர்களும் முளைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த தேவையில்லாத இந்த களைகளும் முளைச்சிருக்கு. அதை பார்த்தோன்னா வேலையாளர்கள் கேட்குறாங்க, களையை பிச்சு எரிஞ்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் முதலாளி என்ன சொல்கிறாரு, வேணாம், இப்போ நீ பிச்சின்னா களையோடு சேர்ந்து நல்ல அந்த கோதுமை மணியும் வந்துடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பிக்காதீங்க, கடைசியாக பிச்சு கோதுமையெல்லாம் நெற்களஞ்சியத்துலேயும் தேவையில்லாத அந்த களையெல்லாம் நம்ம நெருப்புலையும் போட்டு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா, அதோட தொடர்ச்சி தான் இது. ஸோ இது நற்செய்தி படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பிசாசு என்ன பண்ணோம், நம்மளுடைய மனதில் தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை விதைக்கும். அதாவது இன்னும் கரெக்டாக இந்த நற்செய்திக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாமெல்லாம் நல்லவங்க. ஓகேங்களா, அப்படி வச்சுக்கலாமா. ஸோ நம்ம எல்லோரும் நல்லவங்க. நம்மளை சுற்றி கெட்டவங்களும் இருக்காங்க. கரெக்டுங்களா. அந்த கெட்டவங்களை உருவாக்குனது யார்? அதாவது அந்த கெட்டவங்களாக மாற்றினது யார்? அலகை, பிசாசு. ஸோ எல்லோரும் நல்லவங்களாக இருந்தாங்க. இந்த பிசாசு நம்மளை சுற்றி அங்கங்கே கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுச்சு, கெட்டவனாக மாற்றிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுவார், உலகம் கடைசி டைமில் என்ன ஆகும், எல்லாரையுமே அழிஞ்ச பின்னாடி நம்மளை மாதிரி இருக்கிற நல்லவங்க எல்லாரையுமே மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். கெட்டவங்களாக இருந்தாங்க இல்லைங்களா, நம்மளை சுற்றி அங்கங்கே, அந்த கெட்டவங்க எல்லாத்தையுமே நரகத்தில் தள்ளிடுவாங்க. ஓகேங்களா. அங்கேயே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அழகாக நம்முடைய தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவோம். ஓகேங்களா. கடவுளோட நம்ம இருப்போம். கெட்டவங்க எல்லாம் அழிஞ்சு தான் போவாங்க. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, என்னடா கெட்டவங்களாம் நல்லா ஜாலியாக இருக்கிறானே நினைக்காதீங்க. நம்ம காசை வாங்கிட்டு அவன் பொழைச்சிட்டு இருக்கானே, சந்தோஷமாக இருக்கானே நினைக்காதீங்க. கடைசியில் எங்கே தான் போக போகிறான், நெருப்பில் தான் போய் எரிஞ்சு சாக போகிறானுங்க. செத்த பிற்பாடு அங்கே தான் இருக்க போகிறானுங்க. ஓகேங்களா. ஸோ கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே எப்படி இருக்க போகிறோம், அழகாக நம்முடைய தந்தையோட கவனத்தில் அவர் இருக்கிற இடத்துலையும் நம்ம போய் சேரப்போம். பட் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்ம எல்லாம் நல்லவங்களாக இருக்கணும் முதல்ல. ஓகேங்களா. நம்மளை சுற்றி கெட்டவன் இருக்கான்ட்டு நாமளும் கெட்டவனாக மாறிடக்கூடாது. இப்போ ஒரு மாமரம் இருக்குது, பக்கத்தில் தேவையில்லாத களைச்செடி முளைக்குது, அந்த மாமரம் நானும் களைச்செடியாக மாறுமா? மாறாது. அது எப்படி மாமரமாகவே இருக்குமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி கெட்டவங்க இருந்தாலும் நல்லவங்களாகவே வாழணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போதும் இப்போ ஏசப்பா பல ஊமைகள் நமக்கு சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியும்.
ஒவ்வொரு ஊமை சொன்ன பிற்பாடு நம்ம அதை யோசித்து பார்க்கணும். எல்லோரும் ஜென்ரலாக ஒரு ஊமை தானே, விதைப்பவர் ஊமை, இது கலைச்செடி ஊமை, திராட்சை தோட்ட உரிமையாளர் ஊமை அப்படின்னு ஊமையாக பார்க்குறீங்களே தவிர அதோட உள்ள அர்த்தத்தை தேடி பார்க்கணும். ஓகேங்களா? தெரியல அப்படின்னா பாருங்கள், இவங்க பாருங்கள் இயேசுக்கிட்டே போய் கேட்குறாங்க, எப்பா சாமி தெரிலப்பா, என்னப்பா அது ஊமை, எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். அது நமக்கே புரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் இன்னும் உள்ள அர்த்தம் என்ன இருக்கும் அப்படின்னு அவங்க ஆர்வமாக கேட்குறாங்க பாருங்கள் ஏசப்பா கிட்ட. அதுவும் ஞாபகம் வச்சு கேட்குறாங்க பாருங்கள். இப்போ நம்மளே கோயில் பூசை பார்க்குறோம், ஏதோ பிரசங்கம் வைக்கிறாரு, மறந்துடுச்சுன்னா அப்படியே விட்ருவோம். ஆனால் அப்புறமேட்டு போய் கேட்டிருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், ஆன்மீகத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும், டவுட்டை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.